தேனியில மக்கள் இருக்கிறவங்க அத்தனை பேர்த்துக்கும் கம்பம், தேனி, இந்த போடி இங்கெல்லாம் மக்கள்லாம் என்னை பெருசா ஆரவாரம் பண்ணி வரவேற்கல. ஆனா அதுக்குள்ள இருக்கிற சித்தர்களோ யோகிகளோ ஒரு பெரிய வடிவத்துல இருந்து என்னை வரவேற்று ஒரு நல்ல செயல் கொடுத்துருக்குறாங்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் இந்தியாவில் இல்ல உலக அளவுல ஒரு பெரிய வரலாறு நம்மளால உருவாக போகுது. நம்ம ஒரு செயல் பெரிய வடிவத்தை செய்ய போறோம். அதற்கு இந்த மலைகள்ல தான் எமக்கு ஒரு செயல் கிடைச்சிச்சுங்கிறத நீங்க பார்க்க போறீங்க. அப்ப என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஊர்ல இருந்த மலை, நம்ம பகுதியில நடந்த மலை ஒருத்தருடைய வாழ்க்கையை எப்படி மாத்திருக்கு, எப்படி அது வேற வடிவத்துல செஞ்சிருக்குங்கிறத நிச்சயமா ஒரு நாள் உணர்வீங்க. ஏன்னா இது அவ்வளோ சாமானியமான செயல் வடிவம் இல்லை. இது ஒரு லேசா நிகழ்ந்துறது கிடையாது. தமிழ்நாட்டில், இந்தியாவில் 40 ஆண்டுகள், 50 ஆண்டுகள், 100 ஆண்டுகள்ல ஒரு மனிதர் எவ்வளோ வடிவத்துல தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அனுபவங்கிறது அவ்வளவு சாமானியா பெற முடியாது. இறைவனை காண்றது, ஜோதியை காண்றது, ஒரு வடிவத்துக்குள்ள போறதுங்கிறது அவ்வளவு சாமானியமான காரியம் கிடையாது. நான் பல நாள் சொல்லியிருக்கிறேன், இந்த உலகத்துல நீங்க எந்த உயர் பதவி வேணாலும் அடைஞ்சிடலாம், எவ்வளவு உயர்வான பொருளை வேணாலும், விருதாகவோ பணமாகவோ என்ன வேணாலும் பொருளை அடைஞ்சிடலாம். ஆனா இறைவனை அடையிறதோ இறைவனை பார்க்கறதோ அவ்வளோ சாமானியமா நிகழாது. அது ரொம்ப அரிது. அது ரொம்ப 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 அரிதான ஒரு செயல் வடிவம். பல பேர் இறைவனை அடையறதுக்கு ட்ரை பண்ணி கொஞ்சம் ஏதோ ஒரு சின்ன அனுபவம் கிடைச்சிட்டானோன்னு இறைவனை அடைஞ்சிட்ட மாதிரி வாழ்ந்துட்டு அவங்களும் இறந்துதான் போறாங்க. அந்த மாதிரி நிறைய அனுபவங்களுக்குள்ள, நிறைய வடிவத்துக்குள்ள இருக்கு. என் வாழ்க்கையில மனிதனாக கிராமங்கள்ல சாதாரண குழந்தைகள்லேருந்து இளம் வயதுலேருந்து வாழும்போது எனக்கு என்ன ஒரே ஒரு ஒரு புதுசா ஒரு உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறது என்னன்னா, இந்த மைத்திரையா மாதிரி, இந்த தியானலிங்கம் மாதிரி எத்தனையோ ஆசிரமங்கள்ல எதோ சிலைகளை, எதோ செயல்களை வடிவத்துல பிரதிஷ்டை பண்ணி ஒரு கடவுளை கிரியேட் பண்றாங்க, கடவுளை உருவாக்குறாங்க. கடவுள் சக்தியை கிரியேட் பண்ணி ஒரு அம்பாளுடைய செயலையோ ஒரு சிலையோட வடிவத்தை உருவாக்கி, சிவனுடைய வடிவத்தை உருவாக்கி, இது உங்களுக்கு உலகத்துக்கு போதிக்கும், இது உலகத்துக்கு நன்மை செய்யும் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்து அதுல நிறைய பேர் பலவீனம் அடைஞ்சிருக்கிறாங்க. அதை பத்தி நான் நிறைய வகுப்புகள்ல சொல்லியிருக்கிறேன். ஆனா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, என் வாழ்க்கையில எந்த மனிதராலையும் இந்த மாதிரி தியானத்துக்கு என்ன ட்ரை பண்ணல, எந்த மனிதரும் கிரியேட் பண்ணி என்ன மாத்தல. நானும் மனித செயல்ல இருந்து இந்த மாதிரி ஒரு வடிவத்துக்கு மாறணும்னு ட்ரை பண்ணல. அப்ப நான் ட்ரை பண்ணியிருந்தா ஒருவேளை எனக்கு இந்த மாதிரி அனுபவம் கிடைக்காம கூட போயிருந்திருக்கலாம். என்னுடைய சொகுசா வாழ்க்கை வேணா வேற மாதிரி மாறப்பட்டிருக்கலாமோ ஒழிய இந்த மாதிரி அனுபவம் கிடைச்சிருக்குமான்னு தெரியாது. அப்ப இந்த பிரபஞ்சத்திலிருந்து திட்டமிட்டு என்னுடைய ஒவ்வொரு அனுபவத்துக்கும், ஒவ்வொரு மலைத்தொடர்களுக்கு போறதுக்கும் அந்த வாய்ப்பு உருவாக்கப்பட்டது, அந்த வாய்ப்பு கிடைக்கப்பட்டது. அந்த வாய்ப்பு ஒரு பெரிய செயலா நம்ம கருதுறோம். அது சாதாரணமா நிகழல, அது சாதாரணமா கிடைச்சிடல, அது ஒரு பெரிய செயலா தான், வடிவமா தான் நம்ம பார்க்கிறோம். நம்ம அந்த வருஷ நாட்டு பகுதிக்குள்ள வரும்போதும் இந்த இறை வடிவத்திலிருந்து அதோடைய தொடர்புகள்ல தான் நம்ம வரப்பட்டோம். அந்த மாதிரி பல மலைத்தொடர்களுக்கு அப்படி ஒரு உந்துதலை ஏற்படுத்தி, ஒரு வடிவத்தை ஏற்படுத்தி நம்மளை வர வைக்குது. அனுபவங்கிறது என்னன்னு நீங்க ஞாபகமா வச்சுக்கணும்னா, அம்மா அப்பா வீட்டில் இருக்கிறீங்க, உறவுகள்லாம் இருக்கீங்க, ஒரு இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க, ஒரு உணர்வுகள் உங்களுக்கு அந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு வரலாம். எங்களுக்கு எப்படி வருது, ஒரு இடத்துக்குள்ள எப்படி பார்க்குறோன்னா, அந்த இடத்துக்குள்ள போற வரைக்கும் எங்களை வேற எந்த வேலையுமே செய்ய விடாது, அந்த வேலையாவே மாத்தி விட்டுரும். அதுதான் உங்களுக்குள்ளயும் எனக்குள்ளே இருக்கிற வித்தியாசம். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, வேலையை முடிச்சுட்டு அப்படி சுத்தி இப்படி அங்க சாமியை பார்த்துருவோம். நமக்கு என்னன்னா ஒரே சுத்து, அந்த வேலை என்னவோ அதை மட்டும்தான். அப்ப அங்க நாம எந்த திட்டமிடுறது இருந்தாலும், பிளான் பண்றதா இருந்தாலும், உங்களை மாதிரியே நானும் திட்டமிடுறேன், நானும் பிளான் பண்றேன்.
ஆனா இந்த தியானம் என்ன பண்ணுதுன்னா, அந்த அனுபவம் என்ன பண்ணுதுன்னா, அந்த திட்டத்தை, அந்த பிளானை, அந்த மனித செயலை, அந்த எண்ணத்தை சுக்குநூறா நொறுக்கி எறிஞ்சிருது. அப்ப அந்த செயல் வடிவத்தை மாத்திட்டு எந்த இடத்துக்கு வரப்படணுமோ, எந்த இடத்துக்கு போகப்படணுமோ அதை தான் போக வைக்குது. இப்ப நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம இங்க வந்து பக்கத்துல ஸ்டே பண்ணியிருக்கிறோம். இதே மஹால்ல உள்ள மருத்துவர் தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்க இடமும் இருக்கு. அப்ப அந்த இடத்துல இருந்து இந்த மலைக்கு நம்ம சிறு வயதுல தான் போயிருக்கோம், குமுளிக்கு. அப்ப அதுக்கு முன்னாடி நம்ம போனதில்லை. அப்ப ஆல்ரெடி நம்ம வரப்போறோம். அந்த மலைக்கு கூட்டிட்டு போற ஆளை கொண்டு தயார் பண்ணி வச்சிருக்கு. அந்த ஆள் எப்படின்னா தன்னையே மறந்துடுறாரு. அவர் ஒரு டிரைவரு, ஜீப் ஓட்டுறவர் தான். அவருடைய வேலைய சுற்றுலா இந்த மலைக்குள்ள அழைச்சிட்டு போறதான். அவர் எப்படி தெரியுங்களா இருந்தாரு, ரொம்ப கவனமா யாரோ ஒருத்தர் வர்றாரு, அவரை வந்து கரெக்டா கண்ணுங்க இருக்குமா கூட்டிட்டு போய் அங்க விட்டு அவரை கூட்டிட்டு வரணும், அதுல கவனமா இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவரு ஒரு இடத்துல கூட அப்படி இப்படி போகல, அப்படி இப்படி போன்ல பேசல, அப்படி இப்படி புகையெல்லாம் ஊதல. எப்படி இருந்தாருன்னா, ஒருத்தர் யாருன்னே தெரியாதவர் விழிப்போட இருந்தாரு. போய் தேடுறாரு, ஆளே போகாத மலை எங்கெங்க இருக்கு, போனை போடுறாரு, எல்லாத்துக்கிட்டையும் பேசுறாரு. அப்ப அவர் கூட்டிக்கிட்டு போறாரு. அவர் சொல்றாரு கூட்டிட்டு போகும்போது, நான் இங்கேயே இருக்கிறேங்க, என்னுடைய அப்பா பூர்வீகம் வந்து கம்பத்துக்கு பக்கத்துல, நாங்க பூர்வீகம் இங்க கேரளாவில் இங்க வண்டிப்பெரியார்ல தான் இருக்கிறோம். ஆனா இந்த தொழில நான் 15 ஆண்டுகளுக்கு மேல நான் தொழில் செய்யறேன். ஆனா இந்த மலைக்கு நான் வந்ததே இல்லை. ஆனா இந்த மலைக்கு அவரு அதே பகுதியில வாழ்றவரு ஒவ்வொரு இடத்துலயா அட்ரஸ் கேட்டு கேட்டு போறாரு. அப்ப அந்த இடத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போய் அவர் விட்டு அந்த ஜீப்ல உட்காந்துக்கலாம், படுத்துக்கலாம், அதெல்லாம் செய்யல. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நானும் நடந்து மேல வர்றேன். அப்ப அந்த வேலை முடிகிற வரைக்கும் எப்படி இருந்தார் அப்படிங்கிறது ரொம்ப கவனம். அப்ப ஒரு தியானம் கிடைக்கணும் உங்களுக்குன்னா, உங்க கூட இருக்கிற ஆளுங்களை கூட பிரபஞ்சம் தேர்ந்தெடுக்கும். ஏன்னா ஒருத்தரால தியானம் மட்டும் இடையூறு ஆகக்கூடாது அப்படிங்கிறதுல பிரபஞ்சம் ஒருத்தருக்கு கிடைக்கணும் முடிவு பண்ணிருச்சுன்னா தெளிவா பண்ணும். இப்ப நமக்கு ஒரு பொருள் கிடைக்கணும்னு பிரபஞ்சம் முடிவு பண்ணிருச்சுன்னா, ஒரு ஆளை என்ன பண்ணும்னா தேர்வு மட்டும் பண்ணாது, தடுத்து ஆட்கொண்டுரும். அவரு அதே டிரைவரை நீங்க போய் 4 பேர் நாளைக்கு வாடகை பிடிச்சு போனீங்கன்னா அவர் மனுஷனா இருப்பாரு. அவர் அப்படி இப்படி போயிடுவாரு. அவர் 10 நிமிஷம் அங்கிட்டாவது போக விட கிளம்பிடுவாரு. ஆனா நம்ம கிட்ட இருக்கும்போது அப்படி இப்படி போகலங்கிற மீன்ஸ் நம்ம எதுவும் பண்ணல, இந்த இயற்கையை அப்படி ஒரு வடிவத்தை வச்சிருந்துச்சு. இப்படிதான் எல்லா இடங்கள்லயும் ஒரு நிகழ்வுகளை நிகழ்த்த வைக்கும். இதுக்கு காரணம் நம்ம இல்லை. ஏன்னா ஒரு பொருளை பெறணும்னா அதுக்கு இந்த இயற்கையோட ஒத்துழைப்பு இல்லாம ஒரு மலையிலிருந்து நம்ம உட்கார்ந்து தியானம் பண்ண முடியாது. அடிப்படையா நீங்க தெரிஞ்சுக்கணும், ஒரு இடத்துக்குள்ள உட்காரணும்னா இந்த இடத்துக்குள்ள இந்த முதலாளியோட அனுமதி எப்படி முக்கியமோ, அந்த மாதிரி காடுகள்ல மலைகள்ல கவர்மெண்டோட காட்டு வாட்சரோட அனுமதியை கடந்து அந்த பிரபஞ்சத்தோட அனுமதி ரொம்ப முக்கியம். அப்பதான் அந்த இடத்துல இருக்கிற செயலை நம்ம அறிய முடியும். அது கூப்பிட்டுருச்சுன்னா அந்த இடத்த படம் போட்டு காட்டிடும். இந்த பாரு, நான் என்ன வடிவத்துல இருக்கிறேன் பாத்துக்க அப்படின்னு. அது கூப்பிடாம போனோம்னா அங்க இருக்கிற வெறும் அழகு மட்டும்தான் நமக்கு கண்ணுக்கு தெரியும். அதுக்குள்ள இருக்கிற நுட்பத்தை நம்மளால அறிஞ்சுக்க முடியாது. இப்ப மனிதனா இருக்கிற நீங்க எல்லாருமே வள்ளலார் புத்தகத்திலேருந்து, மாணிக்க வாசகர் புத்தகத்திலேருந்து, ஆன்மீகத்துல இருக்கிற எல்லா பெரியவங்க புத்தகத்தையும் படிச்சிருப்பீங்க. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நல்லா உணர்ந்துக்கங்க, எல்லாத்துக்குள்ளயும் ஒரு ஒளி இருக்குன்னு தெரியும், ஆனா உள்ள இருக்கு, அதை நம்ம பார்க்க முடியல. அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த பிரபஞ்சம் நினைச்சுச்சுன்னா அதை பார்க்க முடியும், அதை பார்க்கறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். ஆனா வெளியில நம்ம தேட வேண்டியதில்லை, நமக்குள்ளதான் இருக்கு. இமயமலையில போய் நம்ம ஒளிய போய் பார்க்க வேண்டியதில்லை, நமக்குள்ள இருக்கிற ஒளிய நமக்கு பார்க்கறதுக்கு அந்த அனுமதி யாரு? நம்மளே நினைச்சாலும் நம்மளை பார்க்க முடியாது அதை. அப்ப அந்த அனுமதி நம்ம கிட்ட இல்லைங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அந்த அனுமதி இந்த பிரபஞ்சத்தால வழங்கப்படுது. அந்த பிரபஞ்சம்
ஒருத்தரை நேச்சரா கனெக்ட் பண்ணி அந்த சூழலுக்கு தயாரானா உருவாக்குது. இப்ப நம்மளுக்கு அந்த மாதிரி அந்த சூழலுக்கு கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு இடத்துக்குள்ள போறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கப்பட்டுச்சு, அந்த வாய்ப்பை கொடுத்துச்சு. அப்ப ஒரு இடத்துக்குள்ள வந்து ஒரு பெரிய வேலையை செஞ்சு இந்த அனுபவத்தை பெறறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த வகுப்பு, இந்த தேனியில இது வந்து என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான வகுப்புல ரொம்ப முக்கியமான வகுப்பு. ஏன்னா இது இது ஒரு முக்கியமான ஒரு ஒரு சப்ஜெக்ட். என்ன சப்ஜெக்ட்னா, எனக்கான கிளாஸ் வந்து நேற்றே முடிஞ்சிருச்சு. இது உங்களுக்கான வகுப்பு. என்னுடைய வகுப்பு, என்னுடைய ஆசிரியர்கள்லாம் நேற்றே நான் சந்திச்சிட்டேன். அவங்க எனக்கு என்ன போதனை கொடுக்கணும், எனக்கு என்ன செய்யணும், எனக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், என்னை எப்படி கைட் பண்ணணுங்கிறத காடுகள் மலையிலிருந்து எனக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துட்டாங்க. அதே இன்ஸ்ட்ரக்ஷனை நகரத்துக்குள்ள வந்து நீ இந்த வகுப்பை எடு. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒருத்தரை எப்படி தயார்படுத்தி அனுப்புறாங்கிறதுக்கு இதுதான் வெள்ளோட்டம், இதுதான் வடிவம், இதுதான் ரியல் அப்படின்னு சொல்றது, இதுதான் நிஜம், இதுதான் அனுபவங்கிறது. அந்த செயல் வடிவத்துல அப்ப எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான இடமா இருக்கும் பாருங்க. நம்ம எவ்வளோ இடங்கள்ல, நூற்றுக்கணக்கான இடங்கள்ல வகுப்புகள் முடிச்சுட்டு இந்த இடத்துக்குள்ள வரும்போது என்னன்னா, இந்த காலத்துல தான் வரணும். அதுலயும் அங்க என்ன வச்சிருக்காங்க, சித்திரை 1 பிறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மலையை நீ டச் பண்ணணும். அப்பதான் அது மிக சரியா இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு செயல் எனக்குள்ள. ஒரு அந்த இடத்துக்குள்ள மலைக்குள்ள போயிட்ட காலையில தொடர்ச்சியா பேசியிருந்தேன். அந்த மலைக்குள்ள போய் அந்த மலையை நான் இன்ன வரைக்கும் ஏகப்பட்ட மலைகள் தொடர்களுக்கு போயிருக்கேன். அந்த மலைத்தொடர்கள்லாம் போயினா எனக்குள்ள பயங்கரமான ஒரு ஆற்றல் வந்து பலவிதமா நான் மாறி இருக்கேன். சமயத்தில் கிறுக்கு தன்மைக்கு மாறி இருக்கிறேன், பரவசமா மாறி இருக்கிறேன், பல்வேறுபட்ட சூழல்கள் எனக்குள்ள நிகழ்ந்திருக்கு. ஆனா நேற்று போன மலையில ஒரு பெரிய செயலை பார்க்கிறோம். ஆனா நான் எதையுமே ஒரு 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 பெரிதுபடுத்த முடியல என்னால. என்னன்னா என்னால வந்து அத அந்த செயலுக்குள்ள ஊடுருவி போனா கூட அதுக்குள்ள எப்படி இருக்குன்னா, இது இது நம்ம பொருள் தானே, இது நம்ம இடம் தானே, அப்படிதான் இருக்கு. அப்ப அந்த இடத்துக்குள்ள போய் நான் அமர்ந்த போது எனக்குள்ள ரொம்ப ஒரு எமோஷன் ஆயிடுச்சு. எமோஷன்னா என்ன மாதிரி எமோஷன்னா, இந்த மாதிரி ஒரு இடத்த நாம இவ்வளவு நாள் நமக்கு ரொம்ப வேண்டிய இடத்த இத்தனை ஆண்டுகள் பார்க்காம இருந்திருக்கிறோமே, இத்தனை ஆண்டுகள் நமக்கான வாய்ப்பு கிடைக்கலையே. அப்ப நம்ம ஊருக்கும் இந்த தேனிக்கோ இந்த கம்பத்துக்கோ எத்தனை மணி நேரம் இருந்துட போகுது? இது என்ன ஆஸ்திரேலியாவில் இருக்கா, அமெரிக்காவில் இருக்கா? ஆனா இத்தனை ஆண்டுகள் இந்த நகரப்புறங்கள்ல, தமிழ்நாட்டுல எத்தனை மாவட்டங்கள்ல நான் சுத்தி தெரிஞ்சிருப்பேன். ஆனா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை இத்தனை ஆண்டுகள் கழிக்கு நான் வந்து கடந்திருக்கிறேனே, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை பெற முடியலையே அப்படின்னு அந்த மலைக்குள்ள ஒரு எமோஷன் ஆகி இறங்கிட்டேன். நான் எப்பவுமே ஒரு 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 தொடருக்குள்ள மலையோட தொடருக்கு போனா நான் அவ்வளவு சாமானியமா இறங்க மாட்டேன். அந்த மலை தொடருக்கு போயிட்டு கொஞ்ச நேரத்துல இறங்குறேன். அப்ப அதோடைய எனக்கு அந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்ப அந்த செயல் வடிவம் மட்டும் இல்லாம அங்க நடந்த நிகழ்வுகள் வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துற நிகழ்வுகளோ தான் இருந்துச்சு. அப்ப இது எதற்காக நான் உங்ககிட்ட மீண்டும் அதை சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நாள் வந்து சில மலைத்தொடர்கள்ல ஏற்படலாம். ஏன்னா அந்த அனுபவம் மட்டும் கிடைக்காது. கிடைச்சிருச்சுன்னா நீங்க இந்த மனித வாழ்க்கையை எப்படி பார்ப்பீங்க அப்படின்னா, உங்க மனைவி உங்களை விட்டு போக மாட்டாங்க, உங்க குழந்தை உங்களை விட்டு போக மாட்டாங்க, எல்லாரும் உங்க கூட தான் பார்ப்பாங்க. ஆனா நீங்க வேற வடிவத்தில் இருப்பீங்க. உங்களை எந்த செயலாலையும் எதுவும் பண்ணிட முடியாது. அதுதான் இதுல இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு செயல். அது ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் ரொம்ப முக்கியம்னு நான் கருதுறேன். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அவங்க லைஃப் வந்து ஒரு மேம்பட்ட நிலைக்கு மாறி போயிடும். அதனால அது இந்த வகுப்புக்குள்ள இருக்கிறவங்களுக்குள்ளயும் அதுதான் சொல்றேன். என்னைக்காவது ஒரு நாள் அந்த மாதிரி ஒரு சூழல் கிடைக்கலாம்.
இப்ப என்ன எங்க அம்மா போய் தேனியில ஒரு வகுப்பு நடத்திட்டு வான்னு என்ன சொல்லலை. எங்க தாத்தா பாட்டி போய் மக்களுக்கு போய் தியானம் கற்றுக் கொடுத்துடுவான்னு சொல்லலை. எனக்கு எங்களுக்கெல்லாம் எங்க எங்க பரம்பரையில எங்க குடும்ப வாழ்க்கையில எல்லாம் தியானம்னா என்னன்னே தெரியாது. தியானம் பண்றவங்க குருமார்களை பற்றியும் எங்களுக்கு தெரியாது. எங்களுடைய வளர்ப்பு முறைகள்லாம் வேற, எங்களுடைய செயல்முறைகள்லாம் வேற. நீங்களாச்சும் தேனியில ஆலமரத்தையோ அரச மரத்தையோ கண்டாலும் சிவம்பிங்க, நாங்க மனுஷனை கண்டாவே சிவன்றுவோம். நாங்க வேற வடிவத்துக்குள்ள சாமி கும்பிட்ற ஆளுங்க, வேற வடிவத்துக்குள்ள பாக்குற ஆளுங்க. அதனால எங்களுக்கு அந்த முறையே வேற, அந்த செயல் வடிவமே வேறையா இருக்கு. அப்ப அந்த வடிவத்துல இருக்கிற ஒரு ஆளுக்குள்ள ஒரு பிரபஞ்சத்திலேருந்து ஒரு கனெக்ட் ஏற்படுது, ஒரு அனுபவம் ஏற்படுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இது ஒரு சாதாரணமா நிகழ முடியாது. அதனால இது இந்த இடத்துக்குள்ள உங்களோட இருக்கிறதுக்கு இந்த வாய்ப்பு அதுவால வழங்கப்பட்டிருக்கு. அதுதான் நான் ரொம்ப அப்படிதான் நான் பார்க்கிறேன். அதனாலதான் எப்பயுமே ரொம்ப கவனமா ஒரு வகுப்பை கையாளுறதுக்கோ ஒரு வகுப்பை பார்க்கறதுக்கோ பார்க்கிறோம். ஏன்னா அமுச்சு வச்சவர் உருவமே இல்லாத ஒளியா இருக்கிறாரு, நம்மளை அமுச்சு வச்சவர். அப்ப ஏதோ ஒரு வடிவத்துல உங்களை அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த வகுப்புக்கு யார் வரப்போறா அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த வகுப்புக்கு யார் வரணும் யார் வரக்கூடாதுங்கிறதையும் தீர்மானிக்கிறது அவரு. அது அவருடைய செயலா இருக்கு. அப்ப அவருடைய பிரதிநிதியா அவர் சூளத்தை எடுத்துங்க உட்கார முடியாது. அவருடைய பிரதிநிதியா சூளத்தோட இருக்கிற எண்ணெய் தூக்கி அங்க போட்டிருக்காரு. நீ இந்த வேலையை பார்த்துட்டு வா அப்படிங்கிறது தான். இது ஒரு சாதாரண வேலை இல்லை. நீங்க வேணா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னும் 20 ஆண்டுகள் கழிச்சு கூட இந்த இடத்துல இன்னைக்கு நடந்தது நிச்சயமா ஒரு வரலாறா தான் இருக்கும். ஏன்னா இது அடுத்தடுத்ததுலாம் இது கல்யாண கச்சேரி மாதிரி, இந்த முருகன் பக்தி பாடுறவங்க பாடுற மாதிரி, சாமி வாங்க நீங்க எங்க ஃப்ரீயா இருக்கு இங்க ஒரு கச்சேரி நடத்துங்கலாம் நம்மளை கூட்டிட்டுலாம் வந்துட முடியாது. அப்படியெல்லாம் நிகழாது. இது அதுவா நிகழ்றது. அதுதான் ரொம்ப முக்கியம். அது நிகழணும், அது கொடுக்கணும், அங்க வேலை பார்க்கணும். இது கிரியேட் பண்ணவே கூடாது. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய விஷயத்த கிரியேட் பண்ணப்படுது, இங்க கிரியேட்டா பண்ணப்படல. அப்படியே வெட்ட வெளியில அது ஓப்பனா அதுவா நிகழ்றது தான். அதுதான் அதுக்குள்ள இருக்கின்ற செயல் இருக்கு. அப்ப நீங்க அதை பார்த்துக்கங்க. ஏன்னா இதை நான் சொல்ல வேண்டியது எதுக்குன்னா, என்னுடைய வடிவத்திலேருந்து பார்த்தத உங்களுக்கு எந்த மாதிரி கனெக்ட் ஆகுதோ இல்லையோ நான் சொல்ல வேண்டியது என்னுடைய பொறுப்பு, என்னுடைய கடமை இருக்கு. அதனால சொல்றேன். அந்த மாதிரி உங்களுக்கு தியானம் சம்பந்தமா என்ன மாதிரி ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க கேளுங்க, பாருங்க, அதை நம்ம பார்த்துக்குவோம்.